ஹலோ, வணக்கம். ஒரு ரிலேஷன்ஷிப், உங்கள் க்ரஷ், உங்கள் பர்சன், லவ் பண்ணுற பர்சன் யாராக வேணா இருக்கலாம். அவங்கள பற்றி ஒரு மெசேஜ் சேனல் ஆச்சு. ஸோ மெசேஜ் ரீடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க. உங்களுக்கான ரீடிங்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். உங்களுக்கான ரீடிங் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி மெசேஜஸ் உங்களுக்கு தான் சொல்லி எடுத்துக்காதீங்க. ஓகே. உங்களுடைய பர்சன், உங்கள் க்ரஷ், அவங்கள பற்றி நினச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு விஷுவல் பண்ணுங்கள். அந்த உங்கள் பர்சன் மேல் ஆர் ஃபீமேல், அவங்கள வந்துட்டு நினச்சிக்கோங்க. அவங்க நேம் சொல்லுங்கள். கண்ணை மூடி அவங்க ஃபேஸ் பாருங்கள். அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு பாருங்கள். உங்களுக்கான மெசேஜ் ஏதாவது இதில் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுடைய பர்சன் உங்களுடைய லைஃப்பில் எதுக்காக வந்தாங்க? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். 0101 சிக்னிஃபிகண்ட். நிறைய பேருக்கு இந்த டவுட் உங்கள் மனசில் இருக்கும், எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு அந்த பர்சன் உங்களுக்கான பர்சன் உங்களுக்கு தெரியும், ஆனால் இன்னும் எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கட்டும், ஒரு கன்ஃபஸ் பண்ணுற விதம் இருக்கட்டும், அது பேசுகிற விதம் கூட சில பேருக்கு வந்து சில நேரத்தில் உங்களுக்கு அந்த சைன்ஸ் கிடைக்கிற அந்த சைன் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் காட்டுற மாதிரி இருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருக்குது, சம்திங் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு நார்மலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க, இருக்கா இல்லையா, சம்திங் இருக்கா இல்லையான்ற மாதிரி. சில பேர் வந்துட்டு அந்த ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் பேசினாலும் பேசலைனாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் இது வரைக்கும் அவங்கள பார்க்காம இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஆன்லைனில் ஏதோ சில இடத்துல நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூலியமாக நீங்கள் எதனா ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம், ஒர்க் ப்ளேஸில் மீட் பண்ணியிருக்கலாம், சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் சொல்கிற இத்தனை எக்ஸாம்பிள்ஸ்லையும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். உங்களால் என்ன சொல்கிறது, அந்த விஷயம் உங்களுக்கான ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும், நம்ம எதுக்காக நம்ம வந்துட்டு பார்த்தோம், நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஒரு கனெக்ஷன் அவங்ககிட்ட நம்ம ஃபீல் பண்ணுறோம், அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணுறோம். எதனால் இவங்க எதுக்கு நம்ம லைஃப்பில் வந்தாங்க? காட், நம்மளுடைய ஏஞ்சல்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மூலிமா நமக்கு உணர்த்த நினைக்கிறாங்களா, சொல்ல நினைக்கிறாங்களா? இல்லை இவங்களால நம்ம லைஃப் ஏதாவது சேஞ்சுன்றது ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் வந்துட்டுருக்கு. எப்போ நீங்கள் இந்த பர்சனை பார்த்தீங்களோ அப்போ உங்கள் லைஃப் ஓரளவுக்கு டோட்டலி கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு எனர்ஜி ஃபீல் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறீங்க, சேஞ்ச் ஃபீல் பண்ணுறீங்க. எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்துட்டு அந்த பர்சனை நினைக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஒரு சந்தோஷம், உங்களை அறியாமல் நீங்கள் வந்துட்டு லைட்ஸ் ஸ்மைல் பண்ணுறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி உங்களை அறியாமல் நீங்கள் பக்கத்தில் யார் இருக்கா என்னன்னு கூட பார்க்காம நீங்கள் ஸ்மைல் பண்ணுறது, ஒரு நல்ல விதத்தில் ஒரு பாசிட்டிவ், உங்கள் ஹார்ட் ஃபுல்லாகவே ஒரு சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். அந்த பர்சன் பற்றி நீங்கள் யோசிக்கும் போது பார்க்கும்போது, இப்போ கூட நான் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போதும் நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த பர்சனை விஷுவல் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கூட சில பேர் நீங்கள் கண்ணை மூடி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. ஏன் இந்த பர்சன் வந்தாங்க உங்கள் லைஃப்பில்? அவங்க உங்களுக்கு லைஃப்பில் என்ன மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் அவங்களும் சேர்ந்து சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுறாங்கன்றத நம்ம ரீடிங்கில் பார்க்க போகிறோம். இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு காரணம் ரிவர்ஸில் தான் இருக்கான். ஓகே, இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எங்களோட என்ட்ரியே நடந்திருக்கு. நீங்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு மனசு தளர்ந்து போன ஒரு ஸ்டேஜில் நீங்கள் மேபி சில பேருக்கு வந்து சில பேருக்கு தான் சொல்கிறோம், ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிருக்கலாம். இல்லை நீங்கள் லைஃப்பில் சில சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதில் நீங்கள் வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு
ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் இந்த பர்சனை பார்த்துருக்கலாம். இல்லை சில பேர் உங்கள் லைஃப்பில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய விஷயங்கள் உங்கள் ஒர்க்னால இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் எம்டியாக ஃபீல் பண்ணும்போது சடனாக இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு கனெக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க இந்த பர்சன் கிட்ட. இந்த பர்சன் உங்களை கண்டிப்பாக வந்துட்டு உங்களை ஒரு ஒரு 5 ஆஃப் கப்ஸ்லேருந்து உங்களை வந்துட்டு ஒரு 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அந்த ஒரு எனர்ஜியில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. உங்கள் பேஷன் என்னன்னு உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஃபயர், அந்த எனர்ஜி அவங்க அந்த ஒரு சில விஷயங்களை ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்காகவும் நீங்கள் ஸ்ட்ராங் மைண்டாக வரதுக்காகவும் இந்த பர்சனோட பங்கு அதிகமாக இருக்குது. இவங்களோட எனர்ஜி, இவங்க பேசி உங்ககிட்ட பழகினதுனால இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகலை. நீங்கள் தூரத்துலேருந்து சில விஷயங்கள் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. 2 பேரோட மைண்ட் தாட்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்க ஒரு டெலிபதி கனெக்ஷன் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குது. சில பேர் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க நீங்கள் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் போகும்போது இவங்க ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா, கடவுளே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிட்டு போகும்போது கரெக்டாக நீங்கள் போகும்போது டக்குன்னு அவங்க ஆன்லைன் வந்திருக்கலாம். இந்த மாதிரி சில பேர் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய தெளிப்பத்தி கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் தூரத்துலேருந்தே அவங்கள பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி சில பேர் பேசியிருக்கலாம். ஏதாவது ஒர்க் சம்மந்தமாக அஃபிஷியலாக சில பேர் மீட் பண்ணியிருக்கலாம். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்த்துருக்கலாம். சில பேர் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ஷன் இருக்கும். சில பேர் பார்த்துருக்கீங்க, சில பேர் வந்து தூரத்தில் இருந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தது உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான். டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கு இந்த பர்சனை பார்த்ததுக்கப்புறம். நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குதோ இல்லையோ, நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறீங்களோ, ஆனால் அந்த டைமில் வந்து இந்த பர்சன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஒரு பிக் பார்க்கும்போதோ இல்லை நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கும் போதோ டோட்டலி வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி சேஞ்ச் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து அவருக்கு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி உங்களோட வந்துட்டு ஒரு லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணுறதுக்கான பண்ணுறதுக்காக நிறைய விதத்தில் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கலாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி சொல்ல முடியாது, பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது உங்களுடைய இந்த எனர்ஜின்றது ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. லைஃப்பில் ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப அந்த பர்சனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக எடுத்தோடனே கார்டு இதுதான் இருக்குது. லவர்ஸ் கார்டு. 2 பேரோட எனர்ஜி பேலன்ஸ்டாக இருக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் தெளிப்பத்தி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய தாட்ஸ், சில விஷயங்கள் நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு 2 பேரும் வந்து பேசிக்காமலே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. எனர்ஜியும் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய எனர்ஜி அவங்களுடைய எனர்ஜி ரெண்டுமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால 2 பேருமே லைஃப்பில் வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டு 2 பேருமே லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ்க்கு நீங்கள் க்ரோத் ஆகிட்டுருக்கீங்க. உங்களுடைய ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும், உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் க்ரோத் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. 2 பேர்கிட்ட இருக்கிற எனர்ஜிஸ் டிஃப்ரெண்ட். இந்த பர்சன் கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு காம், ஒரு பீஸ்ஃபுல், அந்த மாதிரியான ஒரு பிரைட் மேல் ஆர் ஃபீமேல் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். இவங்க ரொம்பவே வந்து அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு அதை சேஸ் பண்ணக்கூடிய பர்சன். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் க்ரோத் எடுத்துகிட்டு வரணும், நிறைய விஷயங்களுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாமலேயே நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் சக்சீட் பண்ணணுன்ற அளவுக்கு அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு நிறைய அதிகமாக இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மைண்ட் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு டைப்பான பர்சன். நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு சாஃப்ட், ஒரு காம் பர்சன். நீங்கள்
நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளேயே அடக்கி அடக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்காகவே நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வெளிச்சம் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரி வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பர்சன் நீங்கள். நிறைய விஷயங்கள் வந்துட்டு யோசிக்காமல் நிறைய விஷயங்கள் பண்ண பர்சனாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட வந்து, நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய ஒரு ஐடியாஸ் இருந்தாலும் லைஃப்பில் எப்படி க்ரோ ஆகுறதுன்ற விஷயங்கள் உங்ககிட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பர்சன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இவங்க கை வச்சதெல்லாம் ஒரு இதுன்னு ஸ்பொன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் இந்த மாதிரி டைப் எனர்ஜி இருக்கக்கூடிய பர்சன். ஆனால் அவங்க வந்துட்டு உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகியிருக்கட்டும், நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகியிருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து வேறு ஒரு எனர்ஜி நீங்கள் க்ரியேட் பண்ணி 2 பேருமே அதை வந்துட்டு பேலன்ஸ்டாக நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது மெசேஜஸ்? கண்டிப்பாக இந்த இந்த பர்சனோட மேல் ஆர் ஃபீமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்திருக்குது. உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்சன் வந்திருக்காங்க. ஒரு லோன்லி, ஒரு சேட், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு டவுன், ஒரு எனர்ஜியில் இருந்த நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சியில் வேறு லெவல் ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த பர்சன் நிறைய விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க நிறைய பேர். உங்களை நீங்கள் செல்ஃபில் உங்களை நீங்கள் நிறைய விஷயம் உங்களுக்குள்ளே இருக்க விஷயங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்காகவும், உங்களை நீங்கள் லவ் பண்ணுறதுக்காகவும், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்காகவும், நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியுன்ற மாதிரி தனியாகவே நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியுன்றதை உங்களை உணர்த்தினது எல்லாமே இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் இருக்கும். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த பர்சனாக தான் இருப்பாங்க. மேல் ஆர் ஃபீமேல். சில பேருக்கு ஓகே கண்டிப்பாக உங்கள் லைஃப் சக்ஸஸ் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஆகிட்டு வரீங்கன்னா அது காரணமே இந்த பர்சனாக தான் இருக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பின்னாடி விட்டுட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு தூரத்துலேருந்தே ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி இந்த பர்சனோட ப்ரெசன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்ததுலேருந்து நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. பண விஷயத்தில் இருக்கட்டும், நீங்கள் உங்களை தோற்றத்தில் இருக்கட்டும், உங்களை யோசிக்கிற விதத்தில் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகியிருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சப்போர்ட் நமக்கு எப்போவுமே இருக்குன்ற மாதிரி. நேரில் வந்து தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நேரில் கூட இருந்து தான் அவங்கள வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற மாதிரி இல்லை. இந்த பர்சன் தூரத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு 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 ஸ்ட்ராங் ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் மனசில் அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் விட்டு விலகி இருக்கீங்க, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுட்டும் இருக்கீங்க லைஃப்பில். பாருங்கள், இப்போ தான் பார்க்குறேன். கண்டிப்பாக இது ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் தான். உங்களுடைய ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கும் சோல்மேட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் நிலைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அதனால் சில விஷயங்கள் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா சம் ரீசன்ஸ்னால தான் இருக்கும். நீங்கள் ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறதில்ல நிறைய பேர். தூரத்தில் இருந்து அவங்களுக்கு இருக்கிறதே உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல விதத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. டே பை டே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே தவிர உங்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு சோகமும் இல்லை, அவங்க கூட இல்லை, உங்ககிட்ட பேசலைன்ற விதம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் அந்த பர்சன் உங்களுக்கான பர்சன். அவங்க உங்களுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க. அவங்க
எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்போவுமே உங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி அந்த பர்சன்ஸ்க்கும் கண்டிப்பாக தெரியும் யார் இருக்காங்க அந்த பர்சனுக்கு. 1111 கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 1010 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 888 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ப்ரொடெக்டட், ரொம்ப ப்ரொடெக்டடாக தான் இருக்குது. எந்த பயமும் தேவையில்லை. 2 பேருமே ஒருத்தர் சேட் ஆனாங்கன்னா இன்னொருத்தவங்க நீங்கள் சேட் ஆவீங்க, ஒருத்தவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எனர்ஜி ஃபீல் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள். சொல்லாமலேயே பேசாமலேயே வந்துட்டு தூரத்தில் இருந்து ரசிக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். கண்டிப்பாக இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு காட் கிஃப்டாக தான் இருக்குது உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.